ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி கண்டஸ்டன்ஸோடைய அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் வந்து பயங்கரமான சண்டைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா, இன்னொன்று நம்ம ரம்யா ஜோ. இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ரம்யா ஜோ வந்து சாண்ட்ரா வச்ச அக்யூசிஷன் எல்லாத்துக்குமே வந்து பதில் ஆடியோ வீடியோ என்ன ப்ரூஃப் வேணும் உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சிதைச்சி விட்டா அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்வதியோடைய இன்டர்வியூ பாகம் 28ன்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு இன்டர்வியூ தான் அவங்கள வச்சு எடுத்தாங்க. பார்ட்டாக 10 நிமிஷமாக கட் பண்ணி கிட்டத்தட்ட 13 வீடியோ போட்டு வேறு லெவலில் சம்பாதிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதில் என்ன நடந்துச்சு லாஸ்ட்டாக, ஆனால் கரெக்டாக ஆப்டாக இந்த இஷ்யூ நடக்குதுல்ல சாண்ட்ராக்கும் ரம்யாக்கும், அந்த இஷ்யூக்கான ஒரு கிளாரிட்டியாக இந்த வீடியோ இறங்கியிருக்கு பார்வதிக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து சின்ன சின்ன பிக் பாஸ் அப்டேட்ஸ், அதாவது கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ டாபிக் வந்து பேச வேண்டியிருக்கு. ஸோ மறக்காமல் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்ல, அது வந்து இந்த நடிப்பு அரக்கி, அப்புறம் நடிப்பு அரக்கேன் வாட்டர் பிளான்னா அதோட நடிப்பு அரக்க ஒருத்தர் இருக்கான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன், 10 படம் பிரஜன், வெளியே வந்து ஹாலிவுட் படத்தில் கூட அவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தகவலில். ஸோ இங்கே 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா வந்து இன்டர்வியூவில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் மணி பாக்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பிரஜர் வந்து அனுப்பி விட்டுருந்தாரு ரம்யாவை. ஆனால் அவங்க சொல்லவே இல்லை. கனி வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க போல், அதனால் ரம்யா வந்து சொல்லலை. இல்லாட்டி நான் வந்து எடுத்து கிழிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஏம்மா சும்மா நீங்கள் நடிக்காதீங்க. நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து பாரதி கம்பெனின்னு காலி பண்ணிட்டீங்க. பாரதி கம்பெனி தான் டாப்பில் இருந்தாங்க. அப்போ அவங்கள தூக்குனா யார் வின்னர்? நான் தான், சாண்ட்ரா தான் வின்னர் அப்படின்ற அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடிட்டு இருந்தீங்க. அதனால தான் பிடிஒய் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னோடனே அவங்களால ஷாக்கை எடுத்துக்கவே முடியலையா. ஏன்னா அவங்களும் போயிட்டு பேசுவாங்க, அட்ரஸ் பண்ணுவாங்க, மற்றபடி எல்லா விஷயமும் வந்து அவங்க வந்து பீண்டி மூஞ்சு முகரையும் அப்படின்ற மாதிரி பாயிண்டாக பேண்டுன்ட்டு அந்த முதலில் வந்து டைட்டில் வின்னர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா வந்து அதுதான் நினச்சிருப்பாங்க, சார் நம்ம ஆயிடுவோம் டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தா எவிக்ஷனை தூக்கினோடனே ஐயோ அப்போ இது பேக் ஃபயர் ஆகிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இப்போ பிஆர் தான் காரணம்ன்றுச்சு. ஏண்டா மக்கள் உண்மையிலே வந்து இப்படி சப்போர்ட் பண்ணோம், மக்கள் உண்மையிலே போட்டு உங்களை அடித்தாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணால் அது வந்து மக்கள் அவங்கள எல்லாம் திட்டா வந்து பிஆர். ஏண்டா நம்ம ரிவ்யூ பண்ண நமக்கு தெரியாத எவனுக்கு பிஆர் இருந்துச்சு, எவனுக்கு உண்மையான ஆர்கானிக்காக மக்கள் சப்போர்ட் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா? இந்த சீசனில் பார்வதி கமருதீன் வினோத்துக்கு மட்டும்தான் ஆர்கானிக்கு, மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவங்க இப்படி அவங்க அப்படியான்ற மாதிரி 4 பேர் சேர்ந்து பேசிட்டு இருந்தால் 4 பேர் 4 தான் பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் மிச்சம் முதல் எங்களுக்கு இருந்துச்சு. சாண்ட்ராக்கு ஹேட்டு 100%, அதுக்கு லவ்வே கிடையாது. இது நடிப்பு அரக்கின்ற மாதிரி எல்லாருமே வந்து டேம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். சரி, இந்த விஷயம் சொன்னோடனே ரம்யா ஜோ வந்து என்ன கோவத்தில் தான் தெரில, அவ்வளோ ஆட்டக்காரி ஈட்டக்காரின்னு சொல்லி பேசிட்டாங்க எங்கள் புருஷன் கொண்டாட்டி. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாடி இதாண்டி எனக்கு சரியான சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாப்புல, அந்த வாய்ஸ் மெசேஜை எடுத்து நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டு விட்டாங்க. அதாவது பிரஜன் சொல்லியிருப்பார், ஏய் நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்ல, ஆமாம் எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன்ல, அதாவது சாண்ட்ரா கிட்ட போய் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு படம் எடுக்க சொல்லிட்டு அதான் வேணாம் சொல்லாத, நான் பார்த்துக்கிறேன், விஜய் சேதுபதிட்ட பேசிட்டேன், அவர் சாண்ட்ராவை டைட்டில் கொண்டு போயிடறாங்க நினச்சார் போல், அதனால் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சேதுபதியோடைய பேச்சை கேட்டு சேதுபதி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாப்புன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏய் இருப்பா சாண்ட்ரா நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டு. உடனே வந்து இவர் வந்து இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணது ரம்யா எடுக்க சொல்லி, அடுத்து இவரே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்து மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஓகே அண்ணா சொல்லி அதை அமைச்சிருக்கு. திருப்பி இந்த நடிப்பு கிறுக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் உட்காந்துட்டு ரம்யா தான் வந்து சொல்ல சொன்னார் பிரஜனு. ஆனால் கனி சொல்ல வேணாம், ஆமாம் இந்த அம்மா வந்து பணத்தை எடுத்துட்டாங்கன்னா கனிக்கு போகாமல், கனி உள்ளவே இல்லை மூதேவி அப்படின்ற மாதிரி, கடல்லே இல்லை அப்படின்ற மாதிரி, கனி கடல்லே இல்லை அப்படின்ற மாதிரி, கனி பிக் பாஸ் வீட்டிலே இல்லை. அப்போ யாரை பற்றி பேசுது இந்த மூதேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உருட்டு, இது ஒரு நடிப்பு கிறுக்கிங்கிறது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு இதில் கூட இதில் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க பாருங்கள், நான் யார் அப்படின்னு கேட்டுருப்பான். உடனே அந்த ஆங்கர் பக்கத்தில் நீங்கள் தான் நடிப்பு இறக்கின்னு இருப்பான். அது அழகாக சிங்க் ஆச்சு, பார்த்தீங்களா இல்லையா? அது சரியான ஒரு மொமெண்ட்டு. அதாவது இத்தனை கேமரா இருக்குது, இவ்வளோ பேரை ஏமாத்திருக்கேன்னா அப்போ நான் யார் அப்படின்னா நடிப்பு இறக்கி நீங்கள் தான் அப்படின்ட்டு இருப்பேன்.
அந்த மாதிரி அந்த பொம்பளைக்கு இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குங்கிறத நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. இவர் ரம்யா என்ன பண்ணிட்டான்னா, ஏம்மா தோசையில் ஓட்டை இருக்குன்னு நீங்கள் பார்க்காதீங்க, என்ன நீங்கள் தவா இல்லாமே தோசை ஊற்றி ஓட்டையாக தான் ஊற்றிட்டு இருக்கீங்க, உங்களுடைய தோசையை பாரு அப்படின்ட்டான். அதுக்கு ஒன்றே எவனோ ட்ரிகர் ஆகி ஆட்டக்காரின்ட்டான். உங்களுக்கு தெரியும், ஒன்றே வீடியோ வந்துட்டான். ஆடியோ மட்டும் இல்லை, வீடியோ இறங்கிட்டான். ஒரு போஸ்ட்டு, ஒரு ஆடியோ, ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு நான் பாட்டு ஓரமாக போயிட்டுருக்கேன், என்ன நோண்டாதீங்க, என்ன நோண்டினீங்களோ நான் உங்களை வந்து செஞ்சு விட்ருவேன், நான் இதெல்லாம் வந்து வேணும்னு நினைக்கிறேன், நான் கேம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் கேம் பேச வேண்டாம். ஏம்மா சாண்ட்ரா ஒன்றையும் தான் சொல்கிறேன்ம்மா, அவன் வந்து ஊர் பக்கம் போயிட்டாங்க, திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம், இன்னும் உட்காந்து நீ வந்து பார்த்தேன்னா நான் வந்து நடிக்கலை, நான் ஆர்டாஸ்ட் நானாக இருந்தேன், நீங்கள் இருந்தால் நாங்கள் மட்டும் என்ன வேற மாதிரியா இருந்தோம், ஆமாண்டி நான் கெட்டவ தாண்டி, நீ என்னாலும் சொல்லிக்கொடி அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யாஜோ வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த புருஷனும் கொண்டாட்டியும் நடிப்பு கிறுக்கியும் அப்படியே வந்துட்டு பெச்சாராகி போயிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு போஸ்டே கிடையாது, அந்தளவுக்கு அடி. ரம்யா சும்மாவா விட்டு வெளுத்து வாங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, இவ அப்படிப்பட்ட ஒரு நடிப்பறக்கி, அப்படிப்பட்ட ஒரு கேம் வந்து ஆடிருக்காங்க. முழுக்க சாண்ட்ரா எல்லாமே கேம் தான் உள்ள விளையாண்டது. அவங்க வந்து எனக்கு எமோஷன்ஸ் இருந்தது, பிரச்சனை நான் மிஸ் பண்ணேன், எல்லாமே உருட்டுங்க. எல்லாமே அக்பார் நெய்யில் ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்மா இருக்குங்கிறத இவன் மூலம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு. இப்போ பார்த்தீங்களா நீங்கள், கமருதீன் வந்து ஏதோ எல்லாரும் சொல்லிட்டு, இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அது நம்ம அப்புறம் வருவோம் பாரதி கமருதீன் மேட்டர் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு மறந்துட்டு ஆட் ஆன் பண்ணுறதுக்கு. இந்த திவ்யா, சபரி, விக்ரம் இவங்கெல்லாம் காரில் இவங்களை தள்ளி விட்டப்போ வரவே இல்லையா? கரெக்டாக கேட்டாலும் இல்லையா சாண்ட்ரா? அதுதாங்க சாண்ட்ரா. அப்போ எங்கடா போனீங்க மூதேவிங்களா? இவங்க விழுந்து ஃபிக்ஸ் வந்த பிறகு தான் அங்கே மனிதாயமானம் வந்துச்சா? என் கேள்வி. அங்கே ஒருத்தி வந்து அடிச்சுட்டு இருக்கா, காலை வச்சு மிதிக்கிறா, அப்போவே காலை பிடிச்சி ஏன்டா அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து சபரிக்கு பேச துப்பு கிடையாது, விக்ரம் பேச துப்பு கிடையாது. அந்த ஓனக்கிளையும் கத்திட்டு இருந்துச்சு ஒரு பீடி வாங்கி. அப்போ என்ன பீடி பிடிக்க போயிருந்துச்சா? அவனுக்கு ஈடுபட்டு அப்படின்னு அப்போ எங்கே போன மூதேவி? அப்போ கேட்க வேண்டியதானே, சாண்ட்ராவை கேட்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லைல்ல, அப்போல்லாம் வரல யாரும் அப்படின்னுச்சு. இதுதான் சொல்கிறேன், கர்மா எப்படி அடிக்குது பாருங்க. அப்போ எல்லாருமே நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சிருச்சு. ஐயோ முருகா, ரம்யாஜோ என்னமோம்மா. ஆனால் நீங்கள் எது பண்ணாலும் பார்வதிக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சும்மா கிருட்டு தூக்கிட்டு போகுது பார்த்தீங்களா? அங்கே தான் நிற்கிறாயா பார்வதி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் பண்ணுற வேலைகள் எல்லாம் பார்வதிக்கு சாதகமாக அமைந்து பார்த்தியா? அவ்வளோ பேர் கழுவி ஊற்றுறீங்களே, இப்போ பார்த்தீங்களா? கார் டாஸ்கில் நீங்களாம் நிற்கவே இல்லை அவளுக்கு அப்படின்ட்டா. எவ்வளோ கேவலம் நான் விக்கல் சீக்கிரம் போய் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்க போகிறேன்? வக்ரம் முழிச்சுன்னே இருப்பானே ஒருத்தன். அவன் என்னமோ இந்த வீட்டில் அது ஒன்று தான் வந்து துரோகம் அப்படின்ற மாதிரி, நீயே பார்வதிக்கு அடித்தது என்னடா அப்புறம் மூதே அப்படின்ற மாதிரி. இந்த பீடி வாங்கி சாண்ட்ரா அவ்வளோ தூரம் அவளை கஷ்டப்படுத்தியிருக்கா. அப்போல்லாம் போய் சண்டை போடல, போய் இவளுக்கு 4 பேர் தான், கானா வினோத், பார்வதி, கமருதீன். இவங்க 3 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் போய் சண்டை போடுறதா இவளுக்கு வேலை. வேறு எந்த ஒரு வெங்காயம் தெரியாது, கேம்னா என்னென்ன தெரியாது, ஈன்னு கூட்டி ஒரு படிக்க கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து இந்த மூதைக்கு ஒன்றும் தெரியாது. இது டைட்டில் வினரான். என்னத்த சொல்ல, இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பை சீசன் ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. சரி, இப்போ சுட ஒரு பார்வதி வீடியோ இறங்கியிருக்கு பார்த்தீங்களா இல்லையா? அதை சொல்லியிருக்காங்க, கமருதீன் ஆமா அவர் குட்டி பிள்ளை, நான் போய் அவரை கரெக்ட் பண்ணி ரெட் கார்டு வாங்கி கொடுத்துட்டேன். போமா, கமருதீனா நல்ல வேலைக்கார பையம்மா, நீ வேற. அது மட்டும் இல்லாமல் அவன் யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும், எந்த இடத்துல போய் கரெக்டாக யாருக்காக பேசணும் அப்படின்றத ஒன்றா தெரியக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து நான் மேனிப்புலேட் பண்ணி ரெட் கார்டு வாங்க வச்சு அவரை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய புரிதல் கிடையாது. எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்கள் 2 பேருக்குள்ளே இதுதான் எங்கள் 2 பேருக்கும் தோணுச்சு, நாங்கள் பண்ணோம். இதில் நான் அவரை ப்ளேம் பண்ணுறதும் என்ன, அவங்க ப்ளேம் பண்ணுறதும் இல்லை. அதே மாதிரி நான் மட்டும் அன்னைக்கு கால் டாஸ்கில் தப்பிச்சிருந்தேனா அப்படின்னு எல்லாருமே டைட்டில்றாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் டைட்டில் ஆகிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ரன்னர் அவங்க தான், ஆறு ஷோ ரன்னர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காணாத வினராக கூட இருந்திருக்கும், அப்படி தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த டாப் 5 இப்போ மாறிட்டு இருக்காங்க இல்லை, இவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். எல்லாரும் காணாமலமாக போயிருப்பாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா சப்போர்ட்டிவாக பேசுனது அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து கழுத்தை பிடிச்சி கூட கேட்டுக்கலாம் எங்கள் அம்மா, ஆனால் அதை கேட்காம ஜான்சி ராணி எக்ஸாம்பிள் கொடுத்து சொன்னாங்க. அது எனக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னா ஒழுங்காக பார்வதி ஆடி இருக்கணும். அந்த இடத்துல பார்வதி சரிக்கிருக்காங்க. அவள் தான் அவங்க சொல்லுவாங்க, அனிமலாக நான் அந்த 4 மட்டும் இல்லாமல் இருந்திருந்தேன்னா
எனக்கு சூப்பராக இருந்திருக்கும் அந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தவறை உணர்ந்துட்டாங்க. அது தாண்டா ஒரு நல்ல பிளேயருக்கான அழகு. பார்வதி வெயிட்மா அப்படின்ற மாதிரி தான். சரி, இப்போ ஒரு தகவல் வந்துச்சு, பார்வதி கமருதீனும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. டேய் என்னடா அது அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுதுல்ல. அது ஒன்றும் கிடையாதுங்க. என்னன்னா பார்வோட சிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சொல்லியிருப்பாங்க, என்னங்க ஃபாலோ பண்ணல பாரு, திருப்பி அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க கமருதீனை, அவங்கள்ட்ட ஃபைட் ஆனோன்னு எனக்கு தெரியாதே, நான் பேசி 3 நாள் ஆச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பதறாங்க. ஏங்க ஒரு பிக் பாஸ் உள்ளே அவங்களை அடிச்சுப்பாங்க, அதான் சேர்த்துப்பாங்க. கம்பு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்துடுவாங்க. இல்லை ஏதோ ஒன்று நடக்கட்டுங்க, அதை பற்றி நம்ம பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு பாரதி சொன்ன மாதிரி தான், கமருதீன் ஹீரோ ஆகட்டும், எல்லாம் பண்ணட்டும் ப்ராஜெக்ட். அதுக்கடுத்து அது காதலா இல்லை கல்யாணமா இல்லை என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து அதுக்கடுத்து நாங்கள் வந்து யோசிக்க போகிறோன்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்வதி அவங்களுடைய ஸ்டாண்டை வந்து பிரதிபலித்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து நிறைய பேர் கேட்டீங்க, கானா வினோத் இவரெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, மீட் பண்ணிட்டு இருக்காங்க கமருதீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏதோ டான்ஸ் இது போலங்க, மணிச்சந்திராவும் பண்ணுறாரு போல அதில். அது என்ன அப்படிங்கிறது நமக்கு வரல, பட் சர்ப்ரைஸ் அது வரட்டும். ஆனால் ஜோடி ஆடியோ ரெடி கிடையாது, ஓகேவா? அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா வியானாவும் அதில் வந்து நம்ம பார்த்தோம் அந்த ஃபோட்டோ. அதில் பார்வதி எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது பார்வதி அங்கே போகல, அது ஜஸ்ட் ஒரு எடிட்டட் பிக், ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போட்டிருக்காரு போல். அதனால் பாரு கமருதி வினோத் இருக்கிற மாதிரி இருக்கும். அது கிடையாது, அது வினோத்தும் கமருதியும் எடுத்தது மட்டும்தான். பார்வதி வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது, ஓகேங்களா? ஸோ இதுதான் பிக் பாஸ் கொண்டாட்டம், அதை பற்றின டிஸ்கஷன். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து பண்ணுறேன். இன்னும் அதுக்கான டேட்ஸ் இன்னும் வரல, பட் கொண்டாட்டம் இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காது. அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த சீசனை நம்ம முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறது தான். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்த சந்திக்கும். அது வரைக்கும்